இருக்கான். ஏன் சமுதாயம் பின்னாடி நிற்குது. சார் ரெண்டு பேர் இருந்ததுனால அவன் உள்ள போயிட்டான். இவங்க தான் முன்னாடி விழுறாங்க. சமுதாயமே அவங்க கூட இருக்குமா? நல்ல சாவுளுக்கு நல்ல அடி. சாவுளுக்கு அடி. சரி அவங்க சமாளம் என்னமா வாயில் எல்லாத்தையும் வெட்டுங்கடா அப்படின்ட்டான். வாயில் எல்லாத்தையும் வெட்டுங்கடா. இன்ஸ்பெக்டர் வாசல் நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் நாங்க பண்ற பசங்க இதுக்கு தயாராக உள்ள இதுங்களா. அதுக்கப்புறம் ஒரு இதுவாகி என்ன நடந்துன்னு சொல்லுங்க. 8:45 வந்து ரங்கநாதபுர பள்ளியில் வந்து ஜமாத்து இஷா ஜமாத்தை முடிச்சுட்டு யாக்குபாய் சந்திக்கிறதுக்காக வந்து மார்க்கெட்டுக்கு போனேன். யாக்குபாய் பெரிய பள்ளிக்கு போயிருந்தார். போயிட்டு வர வரைக்கும் அவர் கடை வாசலில் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணோடனே ஒரு அரை மணி நேரமாக அந்த தேவர் கொடி போட்ட ஒரு டவேரா சிவப்பு டவேரா வந்து ஒரு அரை மணி நேரமாக போட்டு வண்டி அங்கேயே வந்து எல்லாம் நோட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நோட்டம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு யாக்குபாய் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த டவேரா திரும்பி வந்து அதே கடை வாசலில் நின்று கையை காட்டி பேசி நின்றானுங்க. பேசி நின்றுட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு 2-3 ஸ்டெப்பு போயிட்டு வண்டியை அங்கேயே என்ன பண்ணுறானுங்க, திருப்பி வண்டியை திருப்பிட்டு வரானுங்க. வந்து திருப்பி வந்து அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறானுங்க, 3 வாட்டி திரும்ப அந்த டவேராவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயுதங்களோட ஃபங்கு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ரவிடஸும் வண்டியை போட்டதுக்கப்புறம் நம்ம போய் கேட்குறோம், ஏன் வண்டியை நிறுத்துறீங்க, என்ன உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் கொடியை நெட்ட வந்தோம், கொடி வாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே யாக்குபாய் தடுத்து இந்த டவேராவை அனுப்பிவிட்டு டிசிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வராங்க சார் அப்படின்னு சொல்லும் போது, நான் இன்ஸ்பெக்டரை வர சொல்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் வர சொல்லி இன்ஸ்பெக்டர் வண்டி வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிது. வந்து நின்று இன்ஸ்பெக்டரு கண்ட்ரோல்லே பேசிகிட்டு இருக்காரு டிசி கிட்ட, பார்த்துக்கிறேன் சார், இருக்காங்க சார், எல்லாம் நீங்கள் கூட்டம்லாம் கலைஞ்சி போங்கன்னு சொல்கிறாங்க. கலைஞ்சி நம்ம சோறு எல்லாமே அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ நானும் தீக்கா தோழர் 2 பேரும் நிற்கிறேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட. தீக்கா தோழர்கிட்ட என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் தோழர் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. பேசிக்கிட்டே இருக்கும்போது போன டவேராவும் அந்த தேவருடைய ஸ்கார்பியோவும் பின்னாடி வந்து நின்றுட்டு, அவ்வளோ பாய் பசங்களை ஃபுல்லாக வெட்டுங்கடா,
டோரை திறந்து சொன்ன வார்த்தை தான். இன்ஸ்பெக்டர் எவ்வளோ சொல்கிறாரு, பேசலாங்க இருங்க பொறுங்கன்றாரு, கேட்குறதுக்கு இங்கே இடமே இல்லை. அதில் தோழர் என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துட்டார். அடுத்து 2 ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கிறேன், என்னை ஒரு 3 பேர் சூழ்ந்து ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து முடிக்கிற கண்டிஷனில் இன்ஸ்பெக்டர் தடுத்துட்டார், இல்லைன்னா சுத்தமாக கண்டமாக்கியிருப்பானுங்க. அவருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு அடி விழுந்துச்சு. கையை வச்சு தடுத்த உடனே அடிக்காதீங்கன்னொன்னே அதோடு நான் ஹாஸ்பிட்டலில் நோக்கி ஓடுறேன். ஓடும் போது அங்கேருந்து ஒருத்தன் அருவாவை தூக்கி வீசுகிறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை அளவுக்கு அந்த அருவா அப்படியே வருது. நான் சைடில் ஓடினால கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இல்லைனா அந்த அருவா தீன் டீ ஸ்டால் வரைக்கும் உழுது. அதோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணேன். அந்த தேவர் பையனை பார்த்தேன், அந்த பேர் தெரில எனக்கு. அவர் தான் 2வது பின்னாடி ஸ்கார்பியோவில் வந்தார். இவனுங்க தான் சீனை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி அவர் கடை முன்னாடியே வேணும்னே வண்டியை போட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இருந்து வருது சேர்ந்து இன்ஸ்பெக்டரை கூட மதிக்காம ஃபுல்லாக இறங்கி ஃபுல்லாக வெட்டுங்கடா, ஒரே வார்த்தை தான் சொன்னது, இறங்கி ஃபுல்லாக வெட்டுங்கடா அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஐஷா மரியம், என்னுடைய கணவர் பேர் ஷா ஹமீத். அவருக்கு தான் நேற்று இரவு இஷா தொழுதுட்டு ஜமாத் முடிச்சுட்டு மார்க்கெட் பக்கம் வந்திருக்காங்க. வந்தவங்களை எந்த காரணமே இல்லாம அடிபட்டு, அதாவது அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு ஒரு நிமிடத்தில் அல்லாஹத்துல உயிர் காப்பாற்றி கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ்வுக்கே முழு புகழ். உண்மையிலேயே அந்த அளவுக்கு என் வீட்டுக்கு சிரமப்பட்டிருக்காரு. தலையில, உடம்புல, முதுகுல எல்லாத்துலயும் எக்கச்சக்கமான தையல்கள். அல்லாஹ்தாலா லேசாக்கி வைக்கணும். ஆனா எந்த ஒரு பிழையும் அவருக்கோ இல்ல அவர் சார்ந்திருக்கும் அந்த இயக்கத்திலே என்ன அறிஞ்சு எந்த தவறும் கிடையாது. சும்மா நான் தற்செயலா தான் போன் பண்ணேன், சாப்பிட வாங்க வீட்டுக்குன்னு போன் பண்றேன், எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க நர்ஸ் சொல்லி, என் தம்பி பக்கத்துல இருந்து சொல்ற அடிபட்டிருக்கா சீக்கிரம் வாங்க அக்கான்னு சொல்லி 10 o'clock கரெக்டா வீட்டுக்கு பார்த்தேன். முதுகுல பின்புறத்துல அருவாலை வச்சு இது பண்ணிருக்காங்க. அதுல 4 தையல் போட்டிருக்கு. இதுல விரல்ல நல்ல அடி, அதுல 11 தையல். ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் விரல் தான். ஏன்னா அது அப்படி 2 பொழந்து சதை தொங்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏன்னா நான் உடனே தகவல் தெரிஞ்சதா நானும் என் தம்பி வந்துட்டோம். தலையில ரத்தம் என்ன சொல்ல கடல் மாதிரி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் வரும்போது அந்த தலையுடைய ரத்தத்தினால என்னுடைய கை முதுகுல எனக்கு தெரியல. காலையில இன்னைக்கு காலையில தான் எனக்கு தெரியும் இப்படி கையிலயும் அடிபட்டிருக்கு. அந்த அளவுக்கு தலையில நல்ல ரத்தம், கை 2 பொழந்து. இப்போ வரைக்கும் நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் அந்த கை தான். இன்ஷால்லா அல்லாஹ்வே அந்த சதையை சேர்த்து வச்சு கொடுக்கணும் இன்ஷால்லா. ஏன்னா டாக்டர் 2-3 நாள் டைம் தலையில எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்கேன் நாளைக்கு எடுக்கணும் இருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து ஒன்னும் இல்லைன்னுட்டாங்க, ஸ்கேன் எடுக்கணும் இருக்காங்க. இப்போதைக்கு எடுக்கல. உங்களுடைய தேவைக்கேற்ற பாத்துக்கோங்க. அதான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய இடம் அவங்களுடைய விரல் மட்டும்தான். மற்றபடி அலைச்சா விரல் தான் சேர்ந்துடணும். அப்படி சேராத பட்சத்துக்கு 3 நாள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விரல அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும் இன்ஷால்லா, சதையை சேர்த்துடணும் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம்
ஹூர்லின் கவரிங் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங் எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங் இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900. என்ன நடந்தது யாக்கூப் அந்த கடையில்? தமிழக காவல்துறை காவித்துறையாக மாறியது என்பதற்கு அதே பெரிய எடுத்துக்காட்டு. என்ன ஒருதலைபட்சமாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்பதற்கும், நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று யாரையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் நாங்கள் துப்பாக்கியை காட்டித்தான் அவர்களை கொள்வதே எங்களுடைய வாடிக்கை வழக்கம் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கின்ற விதமாக கடையில இருக்கும்போது சரியாக இரவு ஒரு 9:30 மணி இருக்கும். நேற்று 29/10/2014 இரவு 9:30 மணிக்கு நடந்த சம்பவம். ஒரு 2 கார்ல வந்திருக்காங்க. வந்து இந்த கடையை நோட்டம் போட்டுது, கடையை ஆளை காட்டுது, இவன் தான் வந்தான் காட்டுது. அப்படின்னு இந்த கடையில் இருந்தவங்க ஒரு அச்சம் ஏற்பட்டு ஏன் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கடைக்காரர் சகோதரர் முத்தையங்கிறவரு அவருடைய செல் வீடியோல இதை ஃபுல்லா கவர் பண்றாரு. இந்த நிகழ்ச்சியை கவர் பண்றாரு. கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அதை பத்தி கவனிக்க வியாபாரத்தை பார்த்துட்டு அப்ப கடையில் இருக்கக்கூடிய அப்பாஸ் கேட்கிறாரு, அண்ணன் என்ன வீடியோ எடுக்கிறீங்க? உனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தாங்க, எல்லாம் புது ஆட்களா இருக்கு. 2 தடவை இந்த மாதிரி கார்ல வந்துட்டு போயாச்சு. வந்துட்டு போன 3ஆவது தடவை வரும்போது ஏன் வர்றாங்க, என்ன இது கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். கேட்கும்போது கடைசியில் 3ஆவது தடவை அந்த கார் 2 கார்ல வந்து இறங்கின உடனே இவங்க அதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி கார்ல ரவுண்ட் அடிச்சுட்டு போறாங்கன்னு சொன்ன உடனே காவல்துறைக்கு போன் பண்றாங்க. யாரு போன் பண்றா? எதிர்கடையில் உள்ள முத்தேனுங்கிற சகோதரர் தான் அங்க போன் பண்றாரு. காவல்துறைக்கு போன் பண்ணி தாம்பரம் காவல் நிலையத்துக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இது சரியா தெரியல, உடனடியா வாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் அங்க ஒரு சைக்கிங் போர்ஸ் நிக்குது. தாம்பரம் காவல் நிலைய ஆய்வாளரும் வந்து அங்க நிக்கிறாரு, எங்க யாக்கூப் கடைக்கு முன்னால. அப்ப கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய காவல்துறை என்று நம்பி என்னுடைய தம்பிமார்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் கொடுத்த வார்த்தையை நாங்கள் எப்போதும் காப்பாற்றுவதில்லை. அதற்கு மாற்றமாக அவர்களுக்கு சாதகமாக உங்களை பலியிடுவதற்கு நாங்கள் தான் உறுதுணையாக இருப்போம் என்பதை மெய்ப்பிக்கின்ற விதமாக ஆய்வாளர் அங்கே நின்றிருக்கார் என்பதுதான் சம்பவத்தினுடைய நிகழ்வு. ஆய்வாளர் பேர் தெரியுமா? ஆய்வாளர் மரியாதைக்குரிய செல்லப்பா அவர்கள் ஸ்பாட்ல. அப்படி இருக்கும்போது அந்த சிகப்பு நிற டவேரா, அது சவர்லெட் டவேரா, அந்த கார் வந்து நிக்குது. அதுல இருந்து அந்த காருக்கு கதவு திறந்து விட்டவர் மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் செல்லப்பா அவர்கள். கதவு திறந்துகிட்டு வெளியே பாயும் போது வெட்டுங்கடா இந்த அந்த பயல்களை அப்படின்னு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி வர்றாங்க. வரும்போது யாக்கூப வந்து இந்த நிகழ்வை பார்த்த உடனே யாக்கூப அங்கிருந்து அப்புறப்படுத்தியாச்சு. அப்புறப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல அவர் அந்த ஹோட்டல்ல உள்ளவங்க அவரை உள்ளே இழுத்து கவப்பிடிட்டாங்க. யாக்கூப இல்லைன்னா அவருடைய நிலைமை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கும். தாம்பரத்தினுடைய அமைதி மிக கேள்விக்குறியாயிருக்கும். அப்புறம் வந்து அவங்க உள்ள போட்டு பிறகு இந்த கடையில் இருந்த 3 சகோதரர்களையும் ஷாவுலமீத், அப்துல்லா, அப்புறம் வந்து அன்சாரி, இவங்க 3 பேரும் கடையினுடைய பணியாளர்களா இருந்தாங்க. இவங்களை வந்து கண்மூடித்தனமாக கையில இருந்த அருவாக்களால் தாக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி கண்மூடித்தனமா தாக்கின உடனே என்ன செய்வதுன்னு தெரியாம கடையில் இருந்தவங்க எல்லாம் தற்காப்பு யுத்தம் நடத்திருக்காங்க. என்ன தற்காப்புன்னா, அந்த கடையில் செருப்பு கடையில அடுக்கி இருந்த ராக்கையை, செல்ப் இருக்கு இல்லையா, அந்த செல்பை கொண்டு தடுத்திருக்கார்கள். நிகழ்வுகளை சரியா தொடர்பு பார்க்கணும், அதை கொண்டு தடுத்திருக்காங்க. அது தடுத்தது மட்டுமில்ல, அது தூக்கி தள்ளி விட்டாங்க. இவங்களை உயிர் பிழைக்கிறதுக்காக ஒரு தற்காப்பு யுத்தம் நடத்திருக்காங்க. அதுல வந்து அவங்க அடிபட்டதா இல்லையாங்கிறது, அடிபட்டதுக்கு சான்ஸே இல்ல, அடிபட்டதாக இன்றைக்கு கதை கட்டப்படுது. பரவாயில்லை, இது நடத்திட்டு உடனே அதுக்குள்ள எல்லா மக்களும் கூடிட்டாங்க. உடனே சைக்கிங் போர்ஸ் இதுவரைக்கும் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்தார்களே ஒழிய அவர்கள் இதை தடுக்க வேண்டும் என்ற எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதிலிருந்து அவர்கள் தான் இவர்களுக்கு துணையாக இருந்திருக்கார்கள் என்பது தமிழக காவல்துறையின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு பிறகு தகவல் எனக்கு வரப்பட்டு நான் ஓடி சென்றேன். என்னுடைய மாநில மூத்த தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்கள் எனக்கு போன் செய்தார்.
உடனடியாக நான் அந்த ஸ்பாட்டுக்கு போறேன். போய் அங்க நடந்த நிகழ்வுகளை பார்த்தேன். போர்க்களம் போல காட்சி வைக்குது. உடனே எல்லா கடைகளும் மூடி இருந்தது. நானும் கூட சேர்ந்து பார்த்துட்டு அங்க இருந்து உதவி நம்ம டிசி அவர்களிடத்துல சம்பவத்தை கேட்டேன். உடனே அவரு ரொம்ப வேதனையான விஷயம், காவல்துறை அதிகாரி இல்ல, மிக உயர்வாக கண்ணியமாக என்னால் மதிக்கப்பட்ட நடுநிலை அதிகாரி என்று என்னால் வர்ணிக்கப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரியை நான் அப்படித்தான் வர்ணிப்பேன். ஆனால் என்னுடைய வர்ணனைக்கு முற்றிலும் முரணாக அவர் பேசிய வார்த்தைகள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகின்ற விதமாக, எரிகின்ற நெருப்பிலே எண்ணெயை ஊற்றுகின்ற விதமாக அவருடைய வார்த்தை அமைந்திருந்தது. எப்படி என்றால், உங்களுடைய ஆட்கள் தான் அவர்களை கொடி கட்டுவதை தடுத்தார்கள். அவர்களுக்கு கொடி எங்கே கட்டினார்கள், என்ன கட்டினார்கள், எதுவுமே இல்லை. கொடி கட்டுவதை தடுத்தார்கள். அதன் காரணத்தால் தான் அவர்கள் திரும்பி போய் அருவாளை கொண்டு வந்து தாக்கினார்கள். அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு காவல்துறை அதிகாரியின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட மோசமான நிலையில் நடந்ததற்கு பிறகு நாங்களும் புகார் கொடுத்தோம். எங்களுடைய புகாரை பெற்றுக்கொண்டு, பாதிக்கப்பட்ட எங்களுடைய புகாரை பெற்றுக்கொண்டு, இன்றைக்கு காயமடைந்திருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள் தமிழ்வார்கள் 8 பேர்கள் மீது அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இருசாரர் மேலும் போட்டிருக்கோம் என்று சொல்கிறார்கள். என்னவோ தெரியவில்லை. ஆனால் பாதிப்பு யாருக்கு நடந்தது? நாம் எங்கேயாவது சென்று யாரையாவது தாக்கினோமா? நாம் யாரிடமாவது வழியை சென்று ஏதாவது வம்பிழுத்தோமா? இதையெல்லாம் பார்க்காமல் மிக மோசமான நிலையில் காவல்துறை தன்னுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டுகின்ற விதமாக மிக அருவருக்கத்தக்க நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இதை கண்டிக்கும் விதமாக நாளை ஜமாத்தின் மூலமாகவும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய தோழமை இயக்கங்கள், தொப்புள் கொடி உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்கள் மீது புனையப்பட்ட அந்த தாக்குதலுக்கும் எங்கள் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம். ஆகிய பொதுமக்களாகிய நீங்களும் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய கரங்கள் அவருடைய கண்களில் வருகின்ற கண்ணீரை துடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவன் சாட்சி வைத்து உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அமைதி பூங்காவான தமிழகத்தில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வியாபாரிகள் உள்ள தாம்பரம் பகுதியில் நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய இந்த கொலைவெறி தாக்குதல் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்திருக்கிற இந்த தாக்குதலை எதிர் தாக்குதலாக காப்பாற்றிக் கொள்ள ஒரு சிலரை விரட்டி அடித்ததை காரணம் காட்டி காவல்துறையில் தாக்க வந்தவர்களை விட்டுவிட்டு தாக்கியவர்கள் மீது பழியை போட்டு, தாக்கப்பட்டவர்கள் பழியை போட்டு கேஸ் போட்டிருப்பது வருந்தத்தக்கக்கூடியது. அமைதி பூங்காவாக வாழ்கின்ற தமிழக மக்கள், சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்கள், இஸ்லாமிய மக்களோடு ஒருங்கிணைந்து தேவர் திருமகனார் அவர்களோடு அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் அவர் பேரை வைத்து பாசிச சக்திகள் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தமிழகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை மிகவும் அச்சுறுத்தல் ஆக உள்ளது. இதை இந்திய தேசிய லீக் வன்மையாக கண்டிக்கிறது. சிறுபான்மை மக்களை ஒருங்கிணைந்து தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் அதிகம் அக்கறை செலுத்தி பாதித்தவர்களுக்கு உடனடியாக நிவாரணமும், பாதிப்பு தந்தவர்கள் மீது தக்க காவல்துறை நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைம் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Poster Husainia Jewellers
ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். அமைதி பூங்கா என்று தொடர்ந்து காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்று அந்த அமைதியை கெடுக்கக்கூடிய விதத்திலே ஆங்காங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மனம் மிகுந்த வேதனைப்படுகிறது. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று இன்றைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர்கள் யார் யாரோ கொடுக்கின்ற நிர்பந்தத்தின் காரணத்தினால், பாசிச சக்திகளுடைய நிர்பந்தத்தின் காரணத்தினால், தற்காப்புக்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருந்தவர்கள் மீது பொய்க்கேசு புனையப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய கவலையை சமுதாயத்திலே ஏற்படுத்தியிருப்பதை வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆக இன்றைய தமிழக அரசு நடுநிலையோடு இருந்து சம்பந்தப்பட்டவர்கள் யார் குற்றம் செய்திருந்தாலும் தகுந்த விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய வேண்டுகோளாகும். அது மட்டுமல்லாமல் ஒரு சில பேருடைய நிர்பந்தத்தினால், குறிப்பாக அண்ணன் தம்பிகளை போல, மாமான் மச்சான்களை போல பழகி வரக்கூடிய இந்த சமுதாய மத நல்லிணக்க உறவுகளை கெடுப்பதற்காக இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நாம் அங்கீகரிக்க கூடாது, அதனை அனுமதிக்க கூடாது, அதனை வளரவிடக்கூடாது என்பதிலே இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயம் மட்டுமல்ல, பெரும்பான்மை சமுதாயத்திலும் மக்கள் நலத்தை விரும்பக்கூடிய அனைவருடைய ஏகோபித்த கருத்துமாகும். எனவே இந்த மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடுநிலையோடு செயல்படுமாறு காவல்துறையையும் தமிழக அரசையும் வெல்ஃபேர் பார்ட்டியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று தாம்பரத்தில் நடந்த நிகழ்வு இஸ்லாமிய மக்களை மிகவும் அச்சத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் சார்பாக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடலாம் என்று பாசிச சக்திகள் நினைத்துக் கொண்டு ஒரு இலக்குக்காக வேண்டி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதத்தை இங்கே வெளிப்படையாக காண முடிகிறது. காவல்துறைக்கு இந்த சமயத்திலே நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். காலம் மாறும். எங்கள் மீது நடத்திய தாக்குதலை எங்களையே கைது செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டதை பார்க்கும்போது, காலம் மாறும்போது நான் இதற்கு மேலே சொல்ல ஆசைப்படவில்லை. கண்டிப்பாக காவல்துறை நியாயமாக நடந்து கொள்ளும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்லை என்று சொன்னால் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் காவல்துறையினுடைய கண் எதிரே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியாவினுடைய இன்ஸ்பெக்டர் பார்த்து கொண்டிருந்த நிலைமையிலேயே இந்த தாக்குதலை மிக மோசமாக நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு ஒன்று புரியவில்லை. நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே சையது முகமது மீது லாக்கப்பில் இருக்கின்ற போது ஒரு எஸ்ஐ தாக்குதல் நிகழ்த்துகிறார். சொல்லப்பட்ட காரணம் கத்தி வைத்திருந்தான், என்னை குத்த வந்தான் என்று புனையாக ஒரு கதையை ஜோடித்தார்கள். இங்கே அருவாளை தூக்கி கொண்டு ஓடி வருகிறான். ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறார். அவர் கையிலே துப்பாக்கி இல்லையா? இவர்களை நோக்கி துப்பாக்கி நீட்டப்படாதா? முஸ்லிம் கொல்லப்படுவதாக இருந்தால் காவல்துறை வேடிக்கை பார்க்குமா?
வேடிக்கை பார்ப்பதைத்தான் தங்களுடைய கொள்கைகளாக கொண்டிருப்பார்கள் என்றால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த சமுதாயம் பொறுத்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மற்ற தலைவர்கள் சொன்னது போல எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற அந்த தேவ சமுதாய மக்களை எங்களை விட்டு பிரித்துவிட சில சதிகள் நடந்தால் அந்த சதிகளை முறியடிப்போம். ஏனென்றால் இந்த ரங்கநாதபுரத்தை பொறுத்த மாத்திரத்திலும் இந்த தாம்பரத்தை பொறுத்த மாத்திரத்திலும் ஒரு சேராக கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேறுபட்ட மக்கள் அல்ல, எல்லோருமே ராமநாதபுரத்திலிருந்து இங்கே குடியேறியவர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்குள்ள மக்கள் இந்த வேறுபட்ட மக்கள் அல்ல. ஆனால் இந்த சமுதாயத்தை பிரிக்க நினைப்பதும் இதற்கிடையிலே ஊடுருவல் செலுத்த நினைப்பதும் இதற்கு துணை போகக்கூடிய காவல்துறையாக இருக்கும் என்றால் இதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். இது இன்றைக்கு கூட்டமைப்பு சார்பாக எல்லா இயக்கங்களும் இணைந்து இதை நடத்தக்கூடிய அளவிலே இந்த போராட்டம் கொண்டு செல்லப்படுமையானால் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் சட்ட ஒழுங்கை மோசமாக பராமரித்துக் கொண்டிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் மோசமாக தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது, குறிவைத்து தாக்கப்படுகிறது. அதற்கு உள்ளே ஊடுருவி இருக்கின்ற காவல்துறையிலே ஊடுருவி இருக்கின்ற RSS கும்பல் ஒரு காரணமாக இருக்கிறதோ என்று எண்ணுகிறோம். ஆகவே அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இங்கே யாக்கூபை நோக்கி நிகழ்த்தப்பட்ட தாக்குதல், யாக்கூபு சிக்கி இருப்பார் என்றால் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான், கொல்லப்பட்டிருப்பார். அவருக்கு இணையாக ஒரு 3 சகோதரர்கள் வெட்டப்பட்டு கிடக்கிறார்கள் இதே மருத்துவமனையில. வெட்டப்பட்டவர்கள் மீதும் கேஸ், வெட்டப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் மீதும் கேஸ் போடப்பட்டிருக்கிறது. 8 முஸ்லிம் சகோதரர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது 5 பேர் மீது தான் கேஸ் போட்டிருக்கிறார்கள் என்றால் இது எங்கேயோ பாரபட்சம் தென்படுகிறது. காவல்துறை உயரதிகாரிகள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். தமிழகத்தினுடைய முதல்வர் OP பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதிலே தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாறும். இதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறோம். நேற்று நடந்த சம்பவத்தில் நம்ம காலையில் போய் பார்த்தோம், அவங்களெல்லாம் போய் பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது வந்து காவல்துறையோட நமக்கு நம்பிக்கை இருக்கு. காவல்துறை இந்த விஷயத்துல இருந்து சரியா செயல்பட ஒரு நம்பிக்கை வந்து STPக்கு இருக்கு. கண்டிப்பா வந்து இங்க ஒரு 5 பேர் மேல, அங்க ஒரு 9 மேல 8 பேர் மேல வந்து FIR ஃபைல் பண்ணிருக்காங்க. இது தீவிர விசாரணை செஞ்சு யார் குற்றம் செஞ்சாலும் அவங்கள தண்டிக்கப்படணும். இதான் STPயோட நோக்கம். இதுல வந்து யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். இது STPயோட ஒரு நோக்கமா இருக்கு. காவல்துறை அதுக்கு அந்த மாதிரி செயல்பட வேண்டிய நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. والقرآن